أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது என்று அல்லாஹ்வை புகழ்வனாக எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போவது அதிமுக்கியமான ஒரு விடயத்தை பற்றி. அதிகமான வசதி உள்ளவர்கள் ஆட்டம் காணுகின்ற ஒரு விடயத்தை பற்றி. ஈமான் பலமானதா பலவீனமானதா என்பதை தனக்குள்ளே காட்டுகின்ற ஒரு அடையாள சின்னத்தை பற்றி. ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் வசதியாக வாய்ப்பாக வாழ்ந்த பணக்காரர்களை விட ஏழைகள் முந்தி சுவர்க்கம் போவார்கள். ஏன் இவர்கள் பிந்துகிறார்கள் என்பதிலே காணப்படுகின்ற ஆகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்கின்ற இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்றான ஜகாத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கிறார். ஒரு பணக்காரர் அவரின் வசதி வாய்ப்பை வருவதையும் செலவழிப்பதையும் அல்லாஹ்க்கு பொருத்தமாக ஆக்கினால் அவரை மாதிரி சுருக்கத்துல முன்னோடியையும் காண முடியாது. முன்னோடி என்ற எல்லா வழிகளையும் ஏழைகளை விட பணக்காரர் முந்துகின்ற நிலைமைக்கு அல்லாஹ் ஒரு முன்னோடியாக வச்சிருக்க. ஏன்னா ஏழைக்கு நினைச்சே செய்ய இயலாத ஒன்று மேலதிகமான இந்த பணத்தால் செய்யலாம். சதக்கத்துல் ஜாரியாவாக செய்யலாம். ஒரு நெருப்ப நோக்குற மாதிரியான காரியத்தை ஏழை நினைக்கலாம். ஆனா வசதி உள்ளவர் அதை செய்யலாம். கையில பணம் இருக்கிறது. அல்லாஹ்க்கு மிக விருப்பமான ஒரு பகுதிதான் அல்லாஹ்ட ஓர்டர் என்ற அந்த பகுதியில ஜகாத் என்றது. அதையும் அவர் நிரப்பமாக செய்யும் போது அல்லாஹ்விடத்துல பெரிய அந்தஸ்தை பெறுவார். இது நிறைய பகுதிகள் பார்க்க இருக்கிறது. எனக்கு சின்ன டைம்ல ஜகாத்தை பத்தி நான் நேரடியாக வர பார்க்கிறேன். இந்த உலகத்துல பலரும் அரசாங்கத்துக்கு இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு காட்டும் போது வருவாயை குறைச்சி செலவுகளை கூட்டி இப்படி பல மாதிரி காட்டுற, ஏனென்றால் நியாயம் இல்லாம அரசாங்கங்கள் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு பலரும் முகம் கொடுப்பார்கள். மனிதனுக்கு கள்ள கணக்கு காட்டலாம். ஆனால் நம்மை படைத்து ஆளுகிற இதயத்தில் ஊசலாடுகிறதை பார்க்கின்ற ஆற்றல் பெற்ற அல்லாஹ்வுக்கு ஒரு கள்ள கணக்கு காட்டலாம். என் இன்கம் எவ்வளவு என்று எனக்கு நல்லா தெரியும். என் அக்கௌண்ட்ல எவ்வளவு சல்லி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன செய்யணும்? எனக்கு ஜகாத்துக்குரிய சிக்னல் காட்டப்பட்டால் நான் அதுக்கு தயாராகணும். அது கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு
ஒரு கோடி பணம் அவர்கிட்ட கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த ஜகாத் கடமை என்றது நிசாபுடைய அளவை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அளவு வந்துட்டால் அவருக்கு கட்டாய கடமை. இன்றைய காலத்துல நிசாபுடைய கணக்கு 10.5 பவுன் தங்கத்துடைய பெறுமதி அளவுக்கு வந்தால் கிட்டத்தட்ட 24 லட்சம் சொச்சம் வரும். நான் சொல்லும் ஜகாத்து சம்பந்தமான கருத்து அதிகமான குர்ஆன் சுன்னா பேசுற பெரும்பான்மை உலமாக்களோட கருத்து. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை தாண்டி நான் அதிகமான உலமாக்களுடைய கருத்தை தான் பேசுறேன். நான் ஜகாத்து கடமையாகிற விவகாரத்துல 2 அடிப்படை நிபந்தனை இருக்கு. ஒன்று, ஒரு வருடம் பூர்த்தி ஆகணும். ஒரு வருடம் பூர்த்தி ஆகணுமா இல்லையா என்றது சில பேர் கருத்து முரண்பாடுபட்டாலும் பெரும்பான்மையான உலமாக்களோட கருத்தை நான் சொல்றேன். அப்படி ஒரு வருடம் பூர்த்தியாகணும் என்ற நிபந்தனையில தளர்வு நிலை அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாத நிலை ஏற்பட்டால் வினாடிக்கு வினாடி கணக்கு பார்க்குவாங்க. ஒரு கரன்சி செய்யற ஆட்கள் இப்ப கிடைக்கிற கோடிக்கு இப்ப கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும்னா அவன் இன்னும் பாவியா பேத்துருவான். ஒரு அன்னளவாக இது ஹால அலைஹில் ஹவுலு, ஒரு வருடம் பூர்த்தியாகணும் என்ற நிபந்தனை வந்தால் இந்த மார்க்கம் அமைதியாக எல்லாம் சரியாக இயங்கும். அல்லாஹ்வுடைய சட்டமும் நீதமாக இருக்கும். ஒரு வருடம் பூர்த்தியாக தேவையில்லை நீ வாதிடுறதாக இருந்தால் நீ வினாடிக்கு வினாடி கணக்கு பார்க்கணும். இல்ல ஒரு கிழமை கொடுக்கத்தான் நான் கணக்கு பார்க்கிறேன், அதுக்கு என்ன ஆதாரம்? ஏன்னா ஒரு மாசத்தை கொடுக்கத்தான் கணக்கு பார்க்கிறேன், அதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல நான் 2 மாசத்துக்கு கொடுக்கத்தான் கணக்கு பார்க்கிறேன், அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த காலம் சம்பந்தமாக வந்த ஹதீஸ்ல இது மட்டும் தான் இருக்கு. இதுல பெரும்பான்மை ஜும்ஹூர் உலமா குர்ஆன் ஹதீஸ பேசுகின்ற அண்மை கால சவுதி அரேபியாவில் அதிகமான உலமாக்கள், அக்கீதால தரமாக பேசுகிற உலமாக்கள் எல்லாருடைய கருத்து படி பார்த்தால் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும்ன்றதுல பலமாக இருக்கிறாங்க. ஒரு வருடம் பூர்த்தி ஆகணும், அடுத்த நிசாப் அடையணும். நிசாப் என்று என்ன தெரியுமா? லேசாக சொல்றால் இதை வெள்ளியை வச்சு கணக்கு பார்க்கறது, தங்கத்தை வச்சு கணக்கு பார்த்தா அதிகமான மக்கள் தங்கத்தை வச்சு கணக்கு பார்க்கறது. 85 கிராம் தங்கத்துடைய பொறுமதி, 10.5 பவுன் தங்கத்துடைய பொறுமதி, தங்கத்துடைய பொறுமதியை வச்சு இந்த கரன்சி தீர்மானிக்கப்படுறதுனால நாங்க ருபீஸ கணக்கு பார்க்கறதுல பெருமதியை தீர்மானிக்கிறதுல தங்கம் தான் பெருசாக இருக்கிறது. அதனால 10.5 பவுன் தங்கத்தின் பெருமதி காலகாலமாக வேறுபடலாம், விலை வித்தியாசப்படலாம். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தால் கிட்டத்தட்ட நான் ஒரு தங்க வியாபாரத்தை கேட்டேன், 24 லட்சத்து சொச்சம் பண்றாரு. இப்ப ஒரு ஆள்கிட்ட இந்த 2 நிபந்தனை, ஒன்று நிசாபு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும். இந்த 2 நிபந்தனை படி பார்த்தா ஒரு ஆள் அக்கௌண்ட்ல 1 கோடி பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் நிசாப் அடைஞ்சிட்டா இல்லையா? சபை சொல்லுங்க, நிசாப் அடைஞ்சிட்டா இல்லையா? சொல்லுங்க, பேசுங்களே எல்லாரும். அடைஞ்சிட்டாரு. எவ்வளவு அடைஞ்சிட்டாரு? 24 லட்சத்துக்கு மேல் 1 கோடி என்றது. இப்ப நிசாப் அடைஞ்சி வரும். ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல ஒரு வருஷமாக சேவிங்ல அப்படியே இருக்குது 25 லட்சம். இப்ப இந்த வருஷம் கணக்கு பார்க்கிறாரு. கணக்கு பார்க்கல பார்த்தால் அவருடைய நிசாப் அடைஞ்சிக்கிறதா இல்லையா? சொல்லுங்களேன், அடைஞ்சிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிசாப் அடைஞ்சால் இவர் எப்படி கொடுக்கணும்னா, சில பேருக்கு இப்படி ஒரு டவுட் இருக்குது. 24 லட்சம் தான் நிசாப் பண்ணி வந்தா இந்த நிசாபுடைய கணக்கை கழிச்சுட்டு அதுக்கு மேலுள்ளது தான் கொடுக்கணும் பண்ற மாதிரி. அப்படி இல்லை. நிசாப் என்றது அவருக்கு சிக்னலை காட்டும், இப்படித்தான் உங்களுக்கு ஜக்காத்து, ஒரு ரெட் கொடியை காட்டிலும் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகிட்டு, கிரீன் லைட்டை காட்டிடும். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அவர் மொத்த இருக்கிற எல்லாத்துக்கும் தான் டோட்டல் கணக்கு பார்த்து 100க்கு 2.5 கொடுக்கணும். 1 கோடி இருந்தால் 2.5 லட்சம் அங்கலாக்கியே ஆகணும். அவர் 1 கோடி இருந்தா 2.5 லட்சம் அங்கலாக்கணும். அவர் கொடுத்தீங்க 2.5 லட்சம் அவருக்கு கடமை. அவர் 1 லட்சம் தான் கொடுத்தீங்கிறாரு. இது 3.5 லட்சம் அப்படியே இருக்கு, கொடுக்கணும். அல்லாட கடன் என்று அல்லாட கடன். இதுல நீங்க பார்க்கலாம், இதுல
பெரும்பான்மை உலமாக்களோட கருத்து என்னண்டா, நிசாப அடைஞ்சால் அவர் பணக்காரன். அந்த பணக்காரன் என்ற நிலைமைக்கு வந்துட்டால் அவரு ஜக்காத்து கொடுக்கணும், அவருடைய ஹக்கண்டு இருந்தால். சிலவங்க ஒரு கடை போட்டிருப்பாரு, அவருடைய கடையில ஒரு வியாபார பொருள் என்ற கேட்டகரியில அவருக்கு ஜக்காத்து கடமை பின்னால் நான் பார்க்கும் அதை அவர் 50 லட்சத்துக்கு சாமணியுது. இந்த கடையில டோட்டலா பார்த்தா எல்லாம் எடுத்து பார்த்தா இவருடைய ஹக்கன் இவருடைய சாமான இருக்கு 5 லட்சத்துக்கு தான், இன்னொருத்தருடைய சாமான தான் போட்டு விற்கிறார். இவருடைய என்றது எதுவோ அதுதான் அப்பதான் ஜக்காத்து கடமையாகும். இன்னொருத்தருடைய ஹக்கல்ல ஈரோட்டி வியாபாரம் பண்றவர்கிட்ட 10 கோடியில கல் இருக்கும் சில டைம், ஒன்றும் அவருடைய அல்ல. ஒரு 2 லட்சத்தை 3 லட்சம் சின்ன 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 கல் கொஞ்சம் ஆள்றதுக்கு மத்த எல்லாம் எடுத்தெடுத்து அவர்கிட்ட விற்கிறார். அவர் ஜக்காத்து கடமை, அவருடைய ஹக்குன்னா அதுதான் ஜக்காத்து கடமை. அவருடைய என்ன எவ்வளவு இல்லாட்டி அல்லாட மார்க்கம் நியாயம் இல்லாமல் பேசுறோம். அதுல பாருங்க, அல்லாட ஜக்காத்துடைய நேர்மையான இந்த முறையை பாருங்க. அல்லாஹ் எங்கள்கிட்ட வருஷம் பூர்த்தியாகணும் நிபந்தனைப்படி பார்த்தா பாருங்க, வருஷம் பூர்த்தியாகும் வரக்காட்டும் அவருடைய ஜக்காத்தில் அவருடைய பணத்தில் அவரு அஜி பெத்திப்பாரு, உம்ராக்கு பெத்திப்பாரு, வீடு கட்டிப்பாரு, அவங்களை செலவழிச்சிப்பாரு, எங்களை கல்யாணத்துக்கு செலவழிச்சிப்பாரு, அவங்களை கொடுத்திருப்பாரு, அவங்களை ட்ரிப் பண்ணி பேத்திப்பாரு, ஏகப்பட்ட செலவு எல்லாம் கழிஞ்சி போக வருஷம் முடிகிற நேரத்துல நிசாபுடைய கணக்கு எத்தினா மட்டும்தான் உனக்கு ஜக்காத். ஒரு ஆளுட இன்கம் வந்து ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் வச்சு 5 லட்சம் வண்டி வச்சால் வருஷம் 12 மாசம் வண்டி வரக்குள்ள 5 லட்சம் வந்தா பெரிய கணக்கு வந்துருவா அவருக்கு. ஆனா 5 லட்சம் வருமானம் உள்ளவனுக்கு 4.5 லட்சம் செலவு இருக்குது எவ்ரி மந்த். உங்களோட படிப்பன்ற அதன்ற இதன்ற எல்லாம் போக கடைசியில பார்த்தால் எஞ்சி மிஞ்சி அந்த அக்கௌண்ட்ல பார்த்தால் ஒரு கடைசியில பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் சல்லிதான் நீங்க வருஷம் முடிகிற நேரத்துல. இல்ல நீ 60 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறதானே வருஷத்துக்கு இல்ல. நான் சொல்றேன், பெரும்பான்மையான உலமாக்களோட கருத்தின்படி சொல்றேன், இந்த நிலைமையில பார்த்தால் அவன் இவ்வளவு செலவழிச்சிருந்தாலும் அவனோட கடைசியில கையில மிஞ்சி இல்ல ஒண்ணுமே. வருஷம் பூர்த்தி ஆகிற நேரத்தில் அவனுடைய அக்கௌண்ட்ல நிசாபுடைய அடைஞ்சதாக சல்லி இல்ல. அந்த நிபந்தனைப்படி பார்த்தால் இவன் ஜக்காத்து கடமை இல்லை வரைக்கும். சதக்கான்றது இது, சதக்கான்றது எளிய மனுஷனும் செய்யணும். சதக்கா ஒரு பரந்த ஒன்று, எடுக்கும் கையாக இருக்கிறத விட கொடுக்கும் கையாகத்தான் இருக்கும். தாராள ஹதியாவை எடுக்கிற வேறு செய்தி, நாங்களும் கொடுக்கணும். இதனால பிச்சைக்காரனா இருக்கப்படாது, இல்ல எடுக்கிறதாகத்தான் இருக்கப்படாது. அட எனக்கு ஒருத்தர் ஒரு ஹதியா தந்தான், ஒருத்தர் 5000 ரூபாய் தந்தான், நானும் ஒரு கணக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை ஒண்டி அவருக்கு எடுத்தது கொடுக்கும் தரமாகத்தான். அப்ப நாங்க சதக்கா செஞ்சு நன்மை அல்லாட சுவர்க்கத்துக்கு பெரு இல்லையா? அப்ப என்ன சதக்கா தாராளமாக ஜக்காத் என்றது லேசிப்பட்டது. ஜக்காத் என்றது அது ஏழை அல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கழிவு ரசூல் சொல்லாங்க. எனவே சாதாரணமாக இப்ப ஜக்காத்து கடமையாகிறதுக்கு இந்த 2 நிபந்தனை உங்களுக்கு நல்லா விளங்கி. ஒன்று நிசாப அடைகிறது, 2வது வருஷம் பூர்த்தியாக. வருஷம் பூர்த்தியாக வரக்கொள்ள நாங்க அந்த எங்கள்கிட்ட இருந்த பொருளுக்கு வருஷம் பூர்த்தி ஆகும். எனக்கு ஒரு கோடி கிடைச்சு எனக்கு அந்த கோடியில நான் உடனே ஒரு காணியம் வாங்குறேன் 80 லட்சம். அந்த 80 லட்சத்துக்கு அந்த காணியை வாங்கிட்டு அப்படியே வருஷம் பூர்த்தி அவங்கள என் அக்கௌண்ட்ல இருக்கிற 20 லட்சம் தான். இப்ப எனக்கு ஒரு கோடி கிடைச்சதானே, அதுக்கு நான் இப்ப காணின்னு வாங்கிட்டேன். அந்த காணிய நாங்க எங்கட வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுக்காக அல்லது ஊடுன்னு வாங்கின வாழ்றதுக்காக அப்படி வந்தால் அந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்க பாவிக்கிற பொருளுக்கு ஜக்காத் இல்லை. நல்லா ஞாபகம். நீங்க ஒரு ஜிப் கொண்டு வச்சிருப்பீங்க, கேடிஎச் வச்சிருப்பீங்க, நீங்க தரமான ஒரு 5 கோடியில ஊடுன்னு கட்டியிருப்பீங்க. நீங்க எதெல்லாம் பாவிக்கிறதாக இருக்குதோ அதுக்கு ஜக்காத் இல்லை. நீங்க ஒரு காணியன் வாங்கிக்கிற நீங்க பாவிக்கிறன்ற நோக்கத்துல உடனே கட்டணும் என்ற நோக்கத்துல இருந்தால் ஜக்காத். நான் பெரும்பான்மை உலமாக்கிட்ட கருத்து சொல்றேன்.
அல்லாட சட்டம் நீதமானது, அல்லாட சட்டம் பாரமானதல்ல. அல்லாத மறுமையில குறை சொல்ல மேலாது. அவ்வளோ எளிமையாக வச்சு பாருங்க. வருஷம் பூர்த்தியானதுக்கு பின்னால நீ கணக்கு பாக்குறதுல டோட்டலா எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை. நீ கொடுக்கணுமானது 100% தான். எல்லாம் செலவழிச்சு எல்லாம் ஏகப்பட்ட செலவுகள் எல்லாம் செலவழிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால அக்கௌண்ட்ல இருக்கிறதுல 100% தான் கொடுக்கணும். அது பாருங்க சுப்ஹானல்லாஹ். எனவே பாவிக்கிற பொருள் என்று வருகிற நேரத்தில் வீடாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குதிரைகள், ஒட்டகங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குதிரைக்கு ஜகாத் இல்லை. நீங்க பாவிக்கிற வாகனம் அது. உங்களோட ஒட்டகமாக இருக்கலாம். அந்த காலத்துல இது மாதிரி பாவிக்கக்கூடியவைகள் என்று வருகிற நேரத்துல எங்கட வாகனங்கள் இவ்வளவு பொறுமதியானதாக இருந்தால் என்ன வாகனம் நீங்க வேணும் இருக்குது, அந்த வேணும் நான் பாவிக்கிறேன், ஆனால் என்கிட்ட ஐடியா இருக்குது, விலை வந்தா விற்கிறேன்னு சொல்லி, அப்ப நான் வியாபார பொருள் என்ற கேட்டகரிக்குள்ள அது கொஞ்சம். ஜக்காத் என்று எதுல கடமையாகிறது? ஒன்று ஆடு மாடு ஒட்டகைகள்ல கடமையாகிறது. அந்த காலத்துல ஆடு மாடு ஒட்டகம் நாம் என்று சொல்றதுல அவைகள் ஒட்டகம் சாதாரணமாக. இப்ப ஆடு மாடு ஒட்டகத்துல ஒரு ஆள்கிட்ட 5 ஒட்டகம் இருந்தால் அவர் வருஷம் பூர்த்தியாக மரக்காட்டும் அவருக்கு 5 ஒட்டகம் இருந்தா அவரு ஒரு ஆடு கொடுக்கணும், ஒரு ஒட்டகம் அல்ல. ஒருத்தர்கிட்ட 30 மாடு இருந்தால் அந்த 30 மாடு இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும் வருஷம் பூர்த்தியாகிற நேரத்தில். ஒரு ஆள்கிட்ட 40 ஆடு இருந்தால் வருஷம் பூர்த்தியாகும் போது அப்போ அந்த 40 ஆட்டுக்கும் கிட்டத்தட்ட 120 ஆடு வரக்காட்டும் இடையில 80 90 இவ்வளவு இருந்தாலும் ஒரு ஆடு கொடுக்கணும். 200 ஆடு இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும். சட்டம் மிக எளிமையானது, நீதமானது, கண்ணியமானது, சுமக்கேலமானது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா. அதனால சுமக்கேலத்தல்ல கடமையாக்கல்ல. எனவே அந்த வகையில ஆடு மாடு ஒட்டகங்கள்ல ஜக்காத்து கடமையாக்குற. அதே மாதிரிதான் அந்நக்தார் என்று சொல்ற அந்த காலத்துல நாணயங்களாக பயன்படுத்தப்பட்ட இந்த தங்க காசி வெள்ளி காசி என்பது. இந்த தங்க காசி வெள்ளி காசியில தங்க காசி 20 இருந்தால் அரை திர்கம் கொடுக்கணும். அப்ப 40க்கு 1 திர்கம், 60க்கு 1.5 திர்கம், 80க்கு 2 திர்கம், 100க்கு 2.5 திர்கம். அத்தனை 100க்கு 2.5 என்பது. இதான் நாங்க 100க்கு 2.5 கொடுக்கணும் என்ற சட்டம் வந்து. கண்ணியமான சகோதரர்களே, அதனால அந்த 100க்கு 2.5 கொடுக்கணும் என்ற பகுதி நாங்கள் பேசப்படுறது இஸ்லாத்துல. அதே மாதிரி பிரதான தானியங்களாக இருக்கின்ற தானியமாக பயன்படுத்தப்படுகின்ற அறுவடைகளுடைய காலத்துல கொடுக்கணும். பேரிச்சம்பழம், திராட்சை பழங்கள் தானியமாக பயன்படுத்தப்பட்ட இந்த காலத்துல கோதுமைகள் தானியமாக பயன்படுத்தப்பட்ட இந்த நாட்டில் நாங்க அரிசை தானியமாக பயன்படுத்துறது. அப்ப அறுவடை காலத்துல அதுவும் நிசாப அடையணும். அதுக்கு வருஷம் பூர்த்தியான சட்டம் கிடையாது. அது யௌம ஹசாதி என்று அல்லாஹ் தெளிவாக சொல்றார். என்ன அதை ஹைலைட் பண்ணணும்ன்றதுனால யௌம ஹசாதி அது அறுவடை செய்கிற நாள்ல நிசாப எத்தினதாக இருந்தா நீங்க கட்டாயம் ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி புதையல்கள் இதுகள்ல அது கிடைச்ச உடனே அது ஜக்காத்து கொடுக்கணும். அதுல நேரடியாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் வரக்குள்ள இந்த தங்கம் வெள்ளிக்காசிகள் என்ற அந்த இடத்துலதான் இந்த கரன்சியை நான் பாக்குறது. ரூபீஸ், டாலர்ஸ், ஈரோ, ரியாலோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் பார்க்கறது திர்கத்தையோ இந்த பார்க்கிறோம். என்மான சோதரர்களே, எனவே அந்த மாதிரி உள்ள இந்த பகுதியோடு சேர்த்து உருது தியாரான்ற ஒரு பகுதி வியாபார பொருட்கள். இப்ப உங்களெல்லாம் வியாபார பொருட்கள் கல்லாக இருக்கலாம், ஒரு சில்லறை கடை வியாபாரியாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், வேற வேற என்ன கடையாக இருந்தாலும் வியாபார பொருள் என்றது ஒரு பரந்த பார்வை. அது அடுத்த அந்த நிசாப அடையிறதோட வருஷம் பூர்த்தியாகிறத எல்லாரும் நோன்பு டார்கெட் பண்ண. நான் போன வருஷம் தான் ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கிறேன், இந்த வருஷம் சரியா ஒரு வருடம் பூர்த்தியாக ஸ்டாக் எடுக்கணும். இப்ப சில நேரத்தில் வியாபார பொருள் வரக்குள்ள அந்த வியாபார பொருள் எல்லா காலத்திலும் ஒரே பொருள் இருக்காது. வருஷம் பூர்த்தி ஆகும்.
அப்படியான கட்டத்தில் நாங்க என்ன சீனி கோணி, அரிசி கோணி, பருப்பு கோணி எல்லாம் வருஷம் பூர்த்தியாக ஒரே கோணியாக இருக்காது. கிளம்ப கொடுக்க மாத்திக்கிட்டே இருப்பார். பெரிய ஹோல்சேல் வியாபாரியா பல மாதிரி. அவர் எப்படி அல்லாஹ்வோட பேணுதலாக நாங்க நடத்துகிறோம். அல்லாஹ்வோட விஷயத்துல பேணுதல் என்ற பகுதிதான் முக்கியமானது. கொடுத்தது குறையாது. நீ கஞ்சத்தனமாக காட்டினால் அதுல ஜகாத்தை கொடுக்காம ட்ரை பண்ணி பண்ணப்பட்டாங்க. கொடுத்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற குறையாது. அந்த வகையில நாங்க ஆர்கியூமெண்ட் பண்ண நாங்க இன்னும் நாங்க ரிவர்ஸ்ல பின்னே பேத்துறோம். நாங்க கொடுக்கிற லோபேன் ஆயிட்டோம். நாங்க அல்லாஹ் இந்த நியமத் கல்யாவாரிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட லைஃப் சின்ன வயசுல இருந்து யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அல்லாஹ் என்ன எந்த தரத்துல வச்சுக்கிறாங்க. மத்த எல்லா வியாபாரியும் கவர்மெண்ட் ஒரு ஊழியர் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? ஒரு மாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? பெர்மனண்டான அந்த ஒரே சம்பளம், லிமிட் சம்பளம் பட்ஜெட்ல தான் காலம் திட்டமிடப்பட்டது. பட்ஜெட்ல இந்த கல்யாவாரிகளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் வசதி வரக்குள்ள அன்லிமிட்டாக பட்ஜெட் இல்ல, அன்லிமிட் தான் செலவழிக்கிறது. நினைச்சது செலவழிக்கிற மசாலா நீங்கள வாரத்துக்கு இருக்குது காண்ற எல்லாருக்கும் இல்லாட்டி இந்த வியாபாரம் அப்படித்தான் வியாபாரம். இதே நாங்க குடுக்காட்டி அல்லாட்ட மாட்டினாங்க. நியமான சகோதரர்கள் இல்ல, நாங்களும் தலையை பாவிக்கிறதா நாங்கள் சும்மையா நாங்க ரிஸ்க் உண்மைதான். ஆனா மத்த எல்லாரையும் விட அல்லாஹு தஆலா இல்ல ரிஸ்க் எடுக்க அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த தார வசதி வாய்ப்பும் அல்ஹம்துலில்லாஹ் தர நினைச்சால் அது கொட்டி கொண்டு போக்குள்ள எங்களை அறியாம நாங்க பெரிய வீடுகளை கட்டுறோம், வாகனத்தை வாங்குறோம். எங்களுக்கு முதலோடு அமைச்சுக்கிறோம். நாங்க மாஷா அல்லாஹ் எங்களுக்கு கிரவுண்ட் சமைகிற அப்படியே எங்களை நம்பி கல் கொள்வாங்க. அது மாதிரி நாங்க வித்தால் நம்பி இருக்கிற இந்த எங்களுக்கு எல்லாம் கிடைக்கு. நம்ம இந்த குட்வில் எல்லாம் ஏற்படுத்துறது, இன்னாருக்கு போனால் நல்ல கல்லுத்தான் தருவாரு, இவர் நாணயமா நடந்து கொள்வாரு. இந்த குட்வில் சுப்ஹானல்லாஹ் எல்லாம் அல்லாஹ்வோட குதிரத்து எல்லாம். அதனால ஜக்காத் கொடுக்க கொள்ள அல்லாஹ் இங்கே குர்ஆன்ல வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் நாங்க தந்தத்திலிருந்து கொடுங்க அப்படிதான் அல்லாஹ் சொல்றேன். இங்க நீங்க ஜக்காத்தை பத்தி வாரத்துல சதக்கா பத்தி வார எல்லா ஆயத்தையும் குர்ஆன்ல பெறட்டுங்க. நாங்க தந்தத்துல இருந்து கொடுங்க. நீங்க வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் நாங்க அவங்களுக்கு கொடுத்தத்திலிருந்து அவங்க கொடுப்பாங்க. நாங்க வந்து காரூன் என்ற மன்னன் சொன்னான், என் சொந்த அறிவால தான் இல்ல, ஆத்தாக்கல்லாஹ் அல்லாஹ் தான் உனக்கு தந்தார். கிரவுண்டை சமைக்கிறது அல்லாஹ் தான், கிரவுண்டுக்கு காட்டித்தாரது அல்லாஹ் தான். சில பேர் எவ்வளவு ட்ரை பண்ற வாய்ப்பு அமையல, அவங்களுக்கு தந்தது அல்லாஹ் தான். அந்த வகையில அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை பத்தி சொல்ற விஷயங்களை பரிமாணம் அவங்களுக்கு ஒரு ஒரு முன்னுரையும் முகவுரையுமாக தரிப்பு ஒரு தலைக்கு அப்படியே தந்துட்டேன். பெரிய ஒரு பகுதியை உங்களுக்கு தந்துட்டு இப்ப மெதுவா வார நாங்க இப்போ ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா பாருங்க சூரத்து தௌபால 103வது வசனத்தை நபி மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் நபி அவர்களிடமிருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க. அந்த ஜக்காத்து துத்தஹீருஹும் அவங்களை சுத்தப்படுத்தும். ஜக்காத்துல ரெண்டு பகுதி தெரியுமா? பணத்தை சுத்தப்படுத்துற ஒரு பகுதி, ஆளை சுத்தப்படுத்துற பகுதி. துத்தஹீருஹும் ஜக்காத்து அந்த மனுஷரை கொடுக்கிறவங்களை சுத்தப்படுத்தும். ஒரு சத்தியா அவங்க அதை சுத்தப்படுத்துவீங்க நபியே, அதை சுத்தப்படுத்தும் அல்லாஹ் சொல்றார். ஜக்காத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால கூட்டம் மானிய ஜக்காத் ஜக்காத் தலையில அனுசனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற கட்டுப்பாடு எல்லைக்குள்ள வாழ்க்கை விரிவடைந்த இஸ்லாமிய அந்த அந்த எல்லை, அதுல தூரத்து சில கோத்திரத்தால அரபிகள் நாங்க வந்து நபி மௌத்தானத்துக்கு பின்னால ஜக்காத் வசூலிக்கு பின்னால் ஜக்காத் தரையில நின்றாங்க. அவங்க என்ன காரணத்தை சொன்னாங்கன்னா, குர்ஆனுக்கு தான் ஆதாரமா இங்கேயும் வலியவன் குர்ஆனத்தை பிழையா விளங்குவான். ஹதீஸை விட்டுட்டு குர்ஆனத்தை ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நாங்க பேசுறோம்.
குர்ஆன் ஆயத்தை தான் ஆதாரமா காட்டினாங்க. பாருங்க என்னண்டி, குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம். சுப்ஹானல்லாஹ். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நபியே, நீங்க அவட மீது ஜக்காத்தை எடுங்கோ, அது அவங்களை சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். ஜக்காத் தாரவங்களுக்கு வஸல்லி அலைஹிம், நீங்க அவங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க. நபியே, ஃபைன்ன ஸலாத்தக ஸக்கனுல்லஹும், உங்களோட துஆ அவங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். இப்படி அல்லாஹ் ஆயத்தை சொல்றார். நல்லா கவனிங்க. இந்த ஆயத்தோடு சேர்த்து இஸ்லாத்தின் 50 கடமைகள்ல ஹஜ்ஜத்துல் விதால இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, ஜக்காத்தை கொடுத்துக்கோங்க, 5 கடமைல ஆகும் முக்கியமானதாக. ஜக்காத்தும் உண்டு, தொழுகமாயிரு, காலமெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் இந்த கடமையில மாற்றம் இல்ல. ஏராளம் ஹதீஸ், ஏராளம் ஆயத்துகள் எல்லாம் இருக்கும் போது இந்த ஒரு ஆயத்தை மட்டும் எடுத்துட்டு புட்டிச்சால தூண்டன எங்க தெரியுமா? நபியே, அவர்களுக்கு ஜக்காத்தை எடுங்கோ, அவங்களை சுத்தப்படுத்தும், வஸல்லி அலைஹிம், அவங்களுக்கு துஆ செய்யுங்க, உங்களோட துஆ அவங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும். அவங்களுக்கு பிடிச்ச இப்ப நபி இல்லையே, அல்லாஹ் குர்ஆன்ல ஜக்காத்தை எடுத்தா நபிக்கு துஆ செய்ய சொல்றான். அந்த துஆ தரக்கூடிய ஆட்களுக்கு மன அமைதியாக இருக்கும். இப்ப நபி இல்லாட்டி துஆ இல்ல, துஆ இல்லாட்டி ஜக்காத்தும் இல்ல. எப்படி குர்ஆனுக்கு விளக்கம்? அப்ப இந்த ஹதீஸ் எல்லாமே சொல்கிறது எல்லாமே செய்தியா ஒரு சைட்ல தூக்கி வீசிட்டு இந்த ஹதீஸை வச்சு இந்த ஆயத்தை விளங்கணும் அப்படித்தான் நீ விளங்காம நான் குடிச்ச முஷலுக்கு 3 கால நீட்டு ஹதீஸ் எல்லாம் கண்டுகொள்ளாம அப்படியே மறந்துட்டு ஜக்காத் இல்ல. இந்த ஆயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்ற நபிக்கு ஜக்காத்து தாரவங்களுக்கு துஆ செய்ய சொல்லி. இப்ப நபி இல்லாட்டி தார் துஆ செய்யுது. எனவே ஜக்காத் இல்ல. அப்படி இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கடுமையாக நின்றார்கள். தொழுகையையும் ஜக்காத்தையும் 2 கடமையாக இருக்கு, 2ஐயும் ஒன்று இருக்குது ஒன்று இல்லை என்று வேறு பிரிக்கிறதுக்கு நான் விடமாட்டேன். தொழுகை எப்படி கடமையோ அது மாதிரி ஜக்காத்தும் கட்டாய கடமை. நபியுடைய காலத்துல சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒட்டக குட்டி, பெண் ஒட்டக குட்டிய ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களாக நீங்க இருந்திருந்தா அதையும் நான் எடுக்காமல் விடமாட்டேன், கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் என்று ஜக்காத்தை எடுத்துக்கணும். ஜக்காத் என்ற கடமைய ஒருத்தன் கேலஸாக கொடுக்காம இருந்தால் அவன் பாவிதான். ஆனால் ஜக்காத் என்ற கடமையை மறுத்தால் அவன் முர்த்ததா பேசிடுவான். மறுப்பது என்பது வேறு, பொடுபோக்காக இருப்பது என்பது வேறு. மொத்தம் ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறான், கேலஸ், பொடுபோக்காக இருக்கிறான். அவன் பொடுபோக்காக இருந்தா படுபாவிதான். ஆனா அவனத்தை வந்து சொல்றான் ஹஜ்ஜி எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல முடிஞ்சு அப்படியோ கடமை இல்லை என்று மறுக்கிறான். மறுத்தால் குஃப்ராக இருக்கும், முர்த்ததா பேசுறான். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும். இந்த ஜக்காத் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நிசாப அடையவனும் வருஷம் பூர்த்தி ஆகும். சில பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்கறது, ஒரு பொருள் குரட்டி கொடுத்தால் போதுமே, ஒருத்தர்கிட்ட ஒரு கோடி பணம் இருக்குது, அவருடைய அக்கௌண்ட்ல 1 கோடி தான் அப்படியே இருக்குது, இருக்கக்குள்ள அவர் வந்து போன வருஷம் 2.5 லட்சம் அப்படியே ஜக்காத்தை கொடுத்தாரு, இப்ப 97.5 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்குது, ஜக்காத் கடமையா என்று கேட்டால் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பொருளுக்கு ஒரு டிப் கொடுத்தால் போதும் என்ற பகுதி இந்த மாதிரியான விஷயத்துல தெளிவாக பேசினதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்ற பகுதி என்னன்னா, நிசாபுடைய கணக்கை எத்தினால், அதை தாண்டினால், அதை அடைஞ்சு அதை தாண்டினால் அவர் பணக்காரர், அதை அவர் டெவலப் பண்ணாம இருக்கிறதாக இருந்தால் அது அவருடைய பிரச்சனை. ஆனால் ஜக்காத் என்ற பகுதியில அவர் பணக்காரன் என்ற தரத்துல இருக்கிறதுனால கொடுத்து கொண்டுதான் இருக்கணும். ஜக்காத் சதக்கான்றது பாருங்க, நீங்க இருக்கிறதுலேருந்து கொடுங்க, இருக்கிறதுலேருந்து கொடுங்க, அது அளவுண்டே இல்லை. அதுக்கு சம்பாதிக்கிறது ஒருத்தருக்கு சதக்கா கொடுக்கிறது உபரியானது கொடுத்துட்டே இருக்கிறது, அது இன்னும் நீ மிச்சமா கொடுத்தீங்கிறதானே அப்படின்னு ஒரு அளவுண்டு இஸ்லாம் சொல்லல. ஆனா ஜக்காத் என்ற பகுதியில் அவர் நிசாப அடைந்தவராக இருந்து வருஷம் பூர்த்தியாக நிலைமையில இருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்கணும். ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் கேட்கிறாரு, நான் வீடு கட்டுறதுக்கு ஒரு தொகையொன்னு நான் அக்கௌண்ட்ல போட்டு சேர்க்கிறேன், அது நிசாப எட்டுது, நான் ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் நான் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன், சேமிக்கிறேன்,
அவர் சொன்னார், வருஷம் பூர்த்தி ஆகிற நேரத்துல நிசாப அடைஞ்சு ஒரு வருஷம் பூர்த்தியான நீங்க ஜக்காத் கொடுக்க தரணும். இதுல இன்னொரு பகுதி இருக்குது, ஆபரணங்கள். இந்த ஆபரணங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையான்றதுல ஒரு பலமான கருத்து வேறுபாடு இருக்குது. இதுல பொதுவான ஒரு தியரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கக்கூடியவைகளுக்கு ஜக்காத் இல்லை என்ற அடிப்படையில அதிகமான உலமாக்களோட கருத்து பாவிக்கிற தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்று. ஆனா இன்னொரு ஹதீஸ் சொன்ன உலமாக்கள் காட்டுறாங்க, இந்த ஹதீஸ் சஹீஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பெண் அன்னம்ரஅத்தன் அத்தத் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமஅஹா இப்னத்துல்லஹா வஃபி யதி இப்னத்திஹா மஸ்கதான். ஒரு தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகளை கூட்டிக் கொண்டு வேற ஒரு வேலைக்கு வராங்க. அந்த வார நேரத்தில் அந்த புள்ளையோட கையை பார்த்தால் மஸ்கத்தானி கலீபத்தானி மின் தஹபின். தஹப் என்ற தங்கம், தங்கத்தினாலான தடிச்ச ரெண்டு காப்பு வளையல் ரெண்டு கையிலேக்கு புள்ளையிட. ஃபகால துஅத்தீன ஜகாத ஹாதா, இந்த ரெண்டு காப்புடைய ஜகாத்தை நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலத்துல இல்ல யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அயசுர்ருகி அய்யுஸவ்விரகில்லாஹு பிஹிமா சிவாரைனி மின்னார். இந்த ரெண்டு காப்புக்கு பகரமாக நாளை மறுமையில நரகத்துல நெருப்பினாலான ரெண்டு காப்பு உனக்கு அணிவிக்கப்படுவது விருப்பமா தாயே என்று கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஒரே வார்த்தையில ஃபகலஅத்ஹுமா, உடனே ஒரு கலட்டு, வல்கத்ஹுமா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதாங்க யா ரசூலுல்லாஹ், இதுக்கு ஜகாத் கொடுங்க, கலட்டி கொடுத்தாங்கன்னு ஒரு செய்தி வருது. ஹதீஸ் உலமாக்கள் சஹீஹ் என்று பேசுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ வச்சு அந்த நிலைப்பாட்டில் பாவிக்கக்கூடியதற்கு பொதுவாகவே இல்ல, பாவிக்கிற வாகனத்துக்கு இல்ல, பாவிக்கிற வீட்டுக்கு இல்ல, பாவிக்கிற எங்க அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, நாங்க கூலி கொடுத்திக்கிறோம், அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல, வருகிற வருமானத்துக்கு தான் ஜகாத் இருக்குது, எங்க ஒரு வாகனம் ஒன்று ஹயரை கொடுத்திக்கிறோம், நான் பயன்படுத்துற தொழிலுக்காக அந்த வாகனத்துக்கு இல்ல, வர வருமானத்துக்கு ஜகாத் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த பாவிக்கிற என்று வரும்போது பொதுவாக பாவிக்கிறதுக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற அதே நேரத்தில் இப்படி ஹதீஸ் வரும்போது இந்த கிதாப் எழுதின உலமாக்கள் ஒரு ஃபத்வா எழுதுறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன நிசாப அடைஞ்சிருந்தால், நிசாப் என்று பத்திரப்பும் தங்கத்துக்கு தங்கம் அதுக்கு மேல் இருந்தால் 85 கிராம் வருஷமும் பூர்த்தியாக இருந்தால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு பேணுதலாக இருக்கின்ற பேணுதலான பகுதியை எடுத்துக்கொள்வது. அடுத்து சந்தேகமான ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அவன் பாருங்க எப்படி உலமாக்கள் எழுதுறண்டி தமா எரிபுக்கு இல்லாமலா எரிபு ஜகாத் சம்பந்தமாக ஒரு வருஷம் ஒட்டி கொடுத்தா போதுமா இல்லையா அப்படியா இப்படியா அப்படின்னு நான் கேலஸா இருக்காம கொடுத்தது குறையாது, வீணாகாது, நன்மை கிடைச்சும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த அடிப்படையில் சந்தேகமான விஷயத்திலிருந்து வெளியே வந்து கிளியரான நிலைப்பாட்டில் சொல்லலாம். சந்தேகத்தோட விட்டு கிளியரான தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கும் அப்படி நாங்க சொல்லலாம். அதனாலதான் நாங்க பேணுதலான பகுதி எடுப்போம், குறையாது இன்ஷா அல்லாஹ். அப்படித்தான் அதுல நான் ஒன்ற சைடு எடுத்தே யாரெல்லாம் குடுக்கோணம் என்ற சைடு எடுத்தே யாரெல்லாம் முக்கியமான சகோதரர்களை இப்ப ஜகாத்தை யாருக்கு கொடுக்கணும், அது ஒரு முக்கியமான பகுதி. எல்லாம் பெரிய பாடம் இது. இந்த தகவலை சொல்லி முடிச்சோணும் என்ற அடிப்படையில நாங்க இப்ப ஜகாத்ன்றது விநியோகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு ஜகாத்தாகத்தான் செயல்படுத்தப்பட்டது. ஏன்னா அரசாங்கம் அவனோட கண்ட்ரோல்ல அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி பலவந்தமாகத்தான் கேட்பாங்க. ஆட்டு மந்தை காலத்துல சில நாட்டு புறத்து நாட்டு அரபிகள் அவங்க பெரிய மந்தைகள் வச்சிருந்தாங்க. அவங்க ஆளுக்கால் கூட்டாக இருந்து செஞ்சாங்க. இந்த கூட்டாக இருக்கல ஜகாத்து வார சேர்க்க வாரன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க அந்த சேரை பிரிச்சு கொண்டால் நிச்சயம் குறைச்சல் ஆயிட்டு.
ஒரு 100 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும் வந்தா 3 பேர் சேர்ந்தாங்க. 3 பேர் யார் எல்லாரும் கம்பெனி அது அப்படி இருக்கக்குள்ள மொத்தமா 40 இருக்கிற இதுல மந்தையில அப்ப வந்த உடனே எல்லாரும் கணக்கு பார்த்து 40க்கு ஒரு ஆடு அப்படி கணக்கு பார்க்கக்குள்ள அந்த காலத்துல சில பேர் தந்தமா என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஜக்காத் சேர்க்க வாழ்ற நேரத்துல நிசாப அடையாத மாதிரி 3 பேரும் பிரிச்சு கொண்டா சின்ன சின்ன கணக்கு தான் 40 இருக்கு. சொல்ல இதை குற்றமாக சொன்னாங்க சொல்ல. இதே சப்ஜெக்ட் இன்னைக்கு வரும். நம்ம பார்ட்னராக இருந்து ஒரு கம்பெனியாக இருந்து எங்களுக்குள்ள வருஷத்துக்கு ஒருக்க நாங்க எல்லாம் செலவுகளை பார்க்குற மாதிரி பட்ஜெட்ல ஸ்டாக் எடுத்து ஜக்காத்தை பார்க்கணும். நாங்க ஜக்காத்துல ஸ்டாக் எடுக்கக்குள்ள நாங்க எப்படி பாக்குறது? நாங்க தொப்புல விற்க போறதை யார் வாங்கினத்தை யார் அதுல நான் பெண்களைத்தான் நாங்க செய்யணும். எங்களுக்கு தெரியும் கல்ல பார்த்தால் நான் இவ்வளவுக்கு வாங்கின வேலையா விற்கிற வேலையா பார்த்தால் சல்லி ஆக போறதுன்றது இவ்வளவு டொப்புள் அடிக்கலாம். ஆனாலும் எனக்கு நல்லா காட்டலாம். நீ ஒரு உள்ளத்துல ஃபத்வா கேளு. அலிஸ்முமா ஹாக்கஃபீன் சி ஒரு உள்ள ஃபத்வா சொல்ல பண்ணாங்க சொன்னாங்க. மனதுல ஊசலா நின்னது பாவம் பண்ணாங்க சொல்லலாம். எனவே அந்த ஜகாத் என்றது யாருக்கு பங்கு பெரிய வரும்டா? ஜகாத் என்றது 8 கூட்டத்தை பிரியும். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மஸாகீன். 2 பேர் அல்லாஹ் தஆலா சொல்றார். ஒன்று ஃபகீர்கள், இரண்டாவது மிஸ்கீன்கள். இந்த ஃபகீரும் மிஸ்கீனும் யார்? என்ன அர்த்தம்? அவன் என்ன நிலைப்பாடு? அவன் ஃபகீர் என்றது அடிப்படையில் அறவே கஷ்டவான். எல்லா சைடாலும் கஷ்டம். வருமானமும் இல்ல, நோய்கள், செலவு, அப்படியான அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற கஷ்டவாளி தான் ஃபகீர் என்று. கஷ்டவாளி. மிஸ்கீன் யார் தெரியுமா? மிஸ்கீன் என்று அவருக்கு இருக்க வேண்டியதா அனத்தியாவசிய தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்கு இயலாத நிலைமையில இருக்கிறவர்கள் தான் மிஸ்கீன் என்று. சில நேரத்துல நாங்க இப்ப பாக்குற பார்வைக்கு நல்லா உடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அது மாதிரி பல துறைகள்ல இருக்கிற ஆட்கள் அவங்க சில நேரத்துல ஊடு நலையும் மாசக்கணக்கில் 6 மாசமா மழை பெய்யும். முழு ஊரும் எதிர்பார்க்கும் மழை பெய்யும். அவர் குடும்ப வச்சு மழை பெய்யப்படாது என்றால் குஷி நலஞ்சிட்டே இருக்கும். அந்த கூரை கொஞ்சம் கலட்டி செய்யறதுக்கு ஏல என்ன எங்களுக்கு செலவு பட்ஜெட்ல லைஃப் கொண்டு போறது. ஆனா வருமானம் ஒன்று இருக்குது அவருக்கு. ஆடம்பர செலவு அல்ல, அத்தியாவசியமானது. அந்த அத்தியாவசியமான செலவை கவர் பண்றதுக்குரிய வழி இல்லாம இருக்கிற ஆட்கள் தான் மிஸ்கின் தரத்துல இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஏன்னா அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சில கடையில சேல்ஸ்மாராக இருக்கிறவங்க அவங்களோட அன்றாட மருந்து மாசக்கணக்கில் எடுக்கணும். பெரிய அமௌண்ட் மருந்துக்கு. இது மாதிரி மருந்து எடுத்து அதுக்கு பெரிய அளவு பேத்துடுற இங்களை பார்த்தால் அவருடைய வீட்டு செலவு, அதுவும் சில நேரத்தில் அவர் கூலி உழைப்பாரு. அதான் கரண்ட் பில், லைட் பில் எல்லாம் பார்க்கல, எல்லாம் எரியஸ் தான். எல்லாம் துண்டு விழுதாள். வருமானம் இருக்கு, துண்டு விழுது. இவங்க எல்லாம் மிக தகுதி வாய்ந்தவங்க மிஸ்கீன். அதே மாதிரி ஆமிலினா அலைஹா ஜகாத்துல வசூலிக்க போற ஆட்கள். இந்த ஜகாத் வசூலிக்கிற ஆட்கள் வரும்போது அவங்க உத்தியோகத்தர்கள் மாதிரி அவங்களோட செலவு, அவங்களோட இதுக்கு சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? ஆமிலின்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க கூட்டு ஜக்காத்து ஆமிலின்களாக இருந்து கொண்டு இப்ப 1 கோடி தொப்புல ஒரு 8 கோடி ஜக்காத்தை வசூலிச்சிட்டால் ஆமிலிங்கள் என்ற பங்குன்னு சொல்லி 1 கோடி ஒதுக்கி கொள்றது. அவங்க இனி வேற ப்ராஜெக்டுகள் அது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு போகப்படாது. ஆமிலின்கள் பங்கு, ஆமிலிங்கள் பங்கு நீங்க கார்ல வைத்துட்டு அப்படியே வந்துட்டு இது ஆமிலிங்கள்ட பங்கு தொப்புல எல்லாத்தையும் வாரி எடுத்து 8 கோடி சேர்ந்து ஜக்காத்து அதுல 1 கோடி ஆமிலிங்கள்ட பங்கு. அப்படி ஆமிலிங்கள்ன்றது அது நியாயமாக அவங்க அந்த உத்தியோகத்தர்களாக இல்ல வேலை செய்யறதுனால அந்த செலவைத்தான் எல்லாம் கொடுக்க சொல்றேன். அது இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல பாலைவனத்துல அங்கெங்கெல்லாம் பேத்துக்கொண்டு கணக்காளர்களாக தூக்கொண்டு எடுத்துட்டு பேத்துட்டு வருவாங்க. அவங்க ஆமிலிங்களா நாங்க ஜக்காத் குழுவாக இருந்து கொண்டு 8 கோடியில 1 கோடிய ஆமிலிங்கள்ட பங்கு 8ல் 1 எடுத்துக்கொண்ட அதை எடுத்து நாங்க எங்களுக்கு எடுக்கல, நாங்க பள்ளியிட கான் செய்யற இது செய்யற அது செய்யற அப்படி இயலாது. இல்ல மிக அவதானமாக நாங்க செயல்படுறோம். அதே மாதிரி முஅல்லஃபத்தி குலூபுஹும்
இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்க, இஸ்லாத்தை கவர்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த கட்டத்தில் அவரை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி வந்தவர், அவரை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ஜக்காத்தை பயன்படுத்தலாம், அவரை கொடுக்கலாம். ஒரு ஏழை அந்த காலத்துல அடிமைகளாக இருந்தவங்க, உரிமை சீட்டு எழுதப்பட்டவங்க, அடிமையிலிருந்து விடுதலை பெறறதுக்கு உனக்கு இவ்வளவு தாரண்ட எஜமானுக்கு செல்லப்பட்டீங்க, உனக்கு தந்தாகிறேன், ஆனா விடுதலை செய்யப்பட்டீங்க, குடுக்கோணம் தள்ளிய இல்லாட்டி உனக்கு தந்தால் விடுதலை செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்க டைம்ல அந்த கணக்கு கொடுத்து அவரை விடுதலை செய்யலாம். வல்காரிமீன் கடனாளிகள். இந்த கடனாளிகள் என்ற பட்டியல் தாரண்டா, கடனாளி என்று எல்லா பிசினஸ்காரும் கடன் தான். அவங்களை வரத்துக்கு இருக்கு, கொடுக்கறதுக்கு எல்லாத்துலயும் கடன் என்றது இருக்குது. செக் இல்லாம இன்னைக்கு வியாபாரம் இல்லை, எல்லாம் கடன் தான். ஆனால் அந்த கடனாளி என்றதை தீர்மானிக்கிறது இந்த சும்மா கடனாளி அல்ல. சில பேர் சும்மா கடனாளி ஆகி கொள்றது அப்படி அல்ல. சில கடனாளிகள் உங்களுக்கு தெரியுமா, அவன் கொடுக்கோடும் வண்டி நொந்து கட்டி கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்துல சில சாதாரண மனிதர்கள் அவங்களோட கூரைய என்னமோ மழை பெய்ஞ்சி அப்படி 2 சீட் உடஞ்சி அது அப்படியே அதை அவசரமா செஞ்சே ஆகணும். ஒரு கடைக்கு போய்த்து, ஒரு ஹார்ட்வேருக்கு போய்த்து தேவையான சாமான் எல்லாம் எடுத்து ஒரு கடன் பட்டு அந்த கடனை அந்த ஆளுக்கு கொடுக்கவும் இல்லை, கேட்கிறோம், கஷ்டமா இருக்குது. இப்படியான சிச்சுவேஷன்ல கொடுக்கணும் வண்டிக்கு 4-5 வருஷமாக அவர் பார்க்கிற அதை கொடுக்கணுமே ட்ரை பண்ற வெக்கமும் கூட ஆளுக்கு கொடுக்க இல்லாம இருக்கிற இப்படி ஆட்கள் இருக்கிற கடனாளி. இந்த கடனை கொடுக்கணும் என்ற நிலைமையில் இருக்கிற, கொடுத்து கொலையெல்லாம இருக்கிற, டைட்டான பட்ஜெட், டைட்டான அவருடைய வருமானம், அந்த மாதிரி எனக்கு தெரியும். அப்படி மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த ஆடம்பர கல்யாணத்துக்கு கடன் பட்டு இறைச்சி கடை கடன், அந்த பருப்பு கடை, இந்த ஹோல்சேலுக்கு கடைகளுக்கு எல்லாம் கடன், சும்மா ஆடம்பரமான கடனாளி அல்ல, நியாயமான இந்த கடன். இதெல்லாம் ஜக்காத்துல முக்கியமான பகுதிகள். கண்ணியமான சகோதரர்களே, ஜக்காத்தை விநியோகிக்க போல நாங்க சில டைமுக்கு இப்படி செய்யறோம். இப்ப நோம்பு ஹதியா ஆண்டி கொடுக்குற, இல்லாட்டி நோம்புட அக்கௌண்ட் கொடுக்குற எல்லாருக்கும். இந்த மாதிரியா கொடுக்க கொள்ள இந்த கடையிலிக்கிற வேலை செய்ய முடியும். மரல்ல அக்கௌண்ட் பெரிய மட்டத்தில் இருந்தால் அடுத்த பெரிய இப்படி எல்லாம் பங்குட கொள்ள நாங்க சில டைமுக்கு கொடுக்குறோன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும், குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுக்கறது. அதை பார்த்தா அவன் மகன் அமெரிக்கால இருக்கும், இந்த மகன் லண்டன்ல இருக்கும், அவன் நல்ல வசதியோட இருக்கிற, வளமையா நான் கொடுக்குற ஹக்கே, சாட்சிக்கு கொடுக்குற ஹக்கு, மாமி கொடுக்குற ஹக்கு, அவங்க எல்லாம் வசதியா தான் இருக்கிறாங்க. இல்ல நாங்க ஒன்றை நல்லா யாபிச்சு கொள்றோம், அவங்க ஃபக்கீர் மிஸ்கீன் என்ற தரத்தில் இருக்கிறாங்களான்னு நாங்க செக் பண்ணிக்கொள்றோம். ஜக்காத்தின் வரும்போது நாங்க வளமையா கொடுக்குற ஹக்கன் அடிப்படையில அவளுக்கு கொடுக்கிறோம் என்ற பகுதியை தாண்டி அவங்க தகுதியா இல்லையா அதை நாங்க கட்டாயம் வழங்குறோம். எனவே கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில நான் இது ஒரு சுருக்க பார்வையாக உங்களுக்கு தந்தேன். எனவே ஜக்காத்துடைய விஷயத்துல நாங்க பேணுதலாக இருக்கணும். நாங்க தான் தீர்மானிக்க வேண்ட வருஷ முடிவு எப்பேண்டி, நோம்புலையா, நோம்புக்கு முந்தியா, நோம்புக்கு பிந்தியா, அதை எங்களுக்கு முற்படுத்தலாம் ஜக்காத்துல. எனவே சிலது இருக்குது வரத்துக்கு இருக்கிற வருமானம், இன்னொன்று இருக்குது கடனாக கொடுக்கறதுக்கு இருக்கிறது. இப்ப பிசினஸ்ல அப்படி வரத்துக்கு இருக்கு சான்ஸ் செய்யுது. எனவே அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தால் நாங்க கொடுக்கறதுக்கு இருக்கிறது எவ்வளவுன்றது கிட்ட உள்ள கணக்கா, தூரத்து கொஞ்சம் காலம் தாண்டி கொடுக்கறதுக்கு இருக்கிறதா, அதை நாங்க தான் தீர்மானிக்கணும். கிட்ட வரத்துக்கு இருக்கிறதையும் கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கிறத நாங்க கழிக்கிற மாதிரி கிட்ட காலத்துல வரத்துக்கு இருக்கிறது ரெண்டையும் இணைச்சி நடுநிலையாக நீதமாக இதில் நடந்து கொள்ளும். இப்ப தங்கம் இருக்குது, சல்லி இருக்குது, ரெண்டையும் ஒரே சொல்லையாக கணக்கு பார்க்கிறதா என்று கேட்டால் ரெண்டையும் வேற வேறதான் நாங்க கணக்கு பார்க்கணும். நம்முடைய காலத்துல தங்கம் வெள்ளி என்றது வேற வேறதான் கணக்கு பண்ணப்பட்டது. ஆடு வேறு மாடு வேறுனா ரெண்டு வேற வேற இனமாக இருக்கிறதுனால வேறாக கணக்கு பார்க்கப்பட்டது. சில நேரத்துல தங்கமாக பார்க்க கொள்ள 5 பவுன் தங்கம் இருக்குது, சல்லியாக பார்க்க பார்த்தால் இவ்வளவு ஒரு 10 லட்சம் இருக்குது, ரெண்டையும் இணைச்சாத்தான் நிசாப் ஆகுறன்னு கேட்டால் அப்ப ரெண்டையும் சேர்த்து பார்க்கறதில்ல, பிரிச்சுத்தான் பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்துல நீதமான பகுதிகள். அதனால ஜக்காத் என்றது ஒரு மனிதன் ஒரு வருஷமாக அவன் மொத்தமாக செலவழிச்சது எல்லாம் போக அவன் வருஷ முடிவுள்ள நிசாப அடைஞ்சிருந்தால் தான் ஜக்காத். அதுல வியாபார பொருள் அந்த தரத்துல கட்டாயமாக பார்க்கணும். எனவே அதுல வாங்கினதெல்லாம்
இப்ப ஈக்கிற வருஷம் முடியக்குள்ள இருக்கு கணக்கு பார்க்கலாம். அதே மாதிரி என்னோட வாகனம் ஒன்று இருக்குது, விற்கணும், அல்லது காணியம் இருக்குது, காணிக்க சும்மா வச்சுக்கிற அல்லது சும்மா வச்சிருக்க, ஆனா விலை ஏற நான் நிற்கிறேன் மச்சா சொல்லு. இந்த நாம் வாகனத்திட காலாகாலமாக பொறுமதி கூட்டிக்கொண்டுதான் போறது. அதனால அது வியாபார பொருள் என்ற கட்டகரிக்குள்ளுக்கு நாங்க கட்டாயமாக ஒரு வருஷம், நான் வியாபாரம் பொருள் என்ன அந்த பொருளை விற்கிறதுக்கு ஐடியா பண்ணி ஒரு வருஷம் ஆகிட்டு, அப்ப ஜக்காத் கடன். இப்ப நான் இந்த ஒரு வாகனம் ஒன்று வாங்குகிறேன், இந்த வாகனத்தை நான் விற்கிறேன் ஐடியா எடுத்து 6 மாசம் தான் அந்த பொருள் ஜக்காத் கொடுக்க தேவை. ஒரு வருஷம் பூர்த்தியாகல. அல்லாஹ் மிக அறிந்தவன். நான் இது பெரும்பான்மையான உலமாக்களோட கருத்தை வச்சுதான் நான் பேசுறேன். அல்லாஹ் நீதமானவன். ஜக்காத் என்றது சுமக்கேலுமான ஒன்று. ஜக்காத் என்றது எங்களுடைய சொத்தை பறிக்கிற ஒன்றல்ல, எங்களை நன்மையை தந்து சுவர்க்கத்தை தரத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டல். அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் நெருங்கி வாழுகின்றான் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு பலமான ஒரு பாலம் உண்டது ஜக்காத்து. அதனால்தான் நீங்க பார்க்கலாம், கொடுக்கிற தர்மம் என்று வரும்போது அது கலாதியான பெரிய நன்மை எல்லாம் வச்சுக்கிறான். ஏன் தெரியுமா? இபாதத்தன்று வரக்கொள்ளத்திற்கு தஹஜ்ஜத் எத்தனை மணிக்கும் கஷ்டப்பட்டு தொழலாம். அவனாக செலவழிச்சு ஹஜ்ஜி போனாலும் அவனுக்கு கஷ்டம் இல்லை, நான் தானே எனக்கு தானே செலவழிக்கிறேன். அவனாக செலவழிச்சு உம்ரா போனா அவனுக்கு பெரிய வருத்தம் இல்லை, நான் தானே செலவழிக்கிறேன். ஆனா தண்ட சல்லி என்ற இன்னொருத்தருக்கு போர் வரக்குள்ள ஷைத்தான் ஒரு பெரிய எதிரி, ஈரக்குழந்தை கலெக்டர் மாறி. அதனால்தான் காபிர்களுடைய அடையாளத்தை பத்தி சொல்லும் போது அவன்கிட்ட காபிர்களுடைய நிலைப்பாடு நான் கேட்டால் வயம் இரவலாக கொடுக்கிற அற்ப பொருளையுமே கொடுக்க மாட்டான், கஞ்சனாக இருப்பான். காபிருடைய குணம் கஞ்சனாக இருக்கும். ஆனால் ஒரு ஈமான்தாரியுடைய முஸ்லிமுடைய குணம் தாராள மனதாக இருக்கும். இந்த கொரோனா காலத்துல முஸ்லிம் சமூகம் இந்த மாதிரி ஒரு நோம்புட பிடிச்ச ஒவ்வொரு ஏழையுடைய வீடுகள்ல வளமைக்கு மாத்தமாக அவன் விதவிதமாக சாப்பிடணும். அப்படி மனுஷர் கொடுத்தாங்க சாதாரண அள்ளி கொடுத்தாங்க. அது மூமின்களுடைய குணம், முஸ்லிம் சமூகத்துடைய அடையாள சின்னம் கொடுக்கிறன்றது. ஜக்காண்டி கொடுப்படும் சுமானம்தான் கொடுத்து கொண்டிருந்தாங்க. சிலவருடைய வீட்டுகள்ல மாப்பக்கட்ட அரிசி பக்கட்ட அஞ்சு பெருநாள் வரக்காடு அரிசி வந்துட்டே இருக்குது எங்கிருந்துதான் வரண்டு. ஆனால் அதே இத சமுர்த்தி எண்ணியும் அரசாங்கத்தின் பொது நிதிகள் எண்ணியும் வெளிநாட்டு உதவி எண்ணியும் அந்த மத ஆலயங்கள்ல வேற மதத்தவர்களுக்கு அந்த கஷ்டத்துல இருந்தாலும் கொடுக்கிற மனம் இல்லை. அவன் கொடுப்பானு தெரியுமா? இந்த பிணக்கென்ற பேர்ல கொடுப்பான். அது மாதிரியான ஒன்றுக்குத்தான் அந்த அவங்களோட மனம் இறங்குமே தவிர நேர்ச்ச மாதிரி அவங்க செய்வாங்க. ஆனால் தாராளமாக கொடுக்கிற தன்மை மூமின் கடமை. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு மரல் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.